கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துட்டு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். அதுதான் எனக்கு கிடைச்சது. அவங்க குடியேற்றினாங்கல்ல, அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு. ஒரு படம் என்ன செய்யணுன்றது ஒன்று இருக்குது. அப்போ தான் சொன்னேன், நான் சொன்னேன் சூரியன்ட்ட சொல்லாதீங்க. ஏன்னா சூரி கஷ்டப்பட்டு ஒரு மேலே ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அது உன்னால் தப்பாயிடக்கூடாது. அந்த இடத்த நீ இறக்குன மாதிரி ஆயிடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் நீ அந்த இடத்துக்கு வந்தோடனே நீ சூரிக்கு அப்போ தைரியமாக கதை சொல்லு அப்படி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா சூரியன்ற கதாபாத்திரம் உழைச்சதே அந்த சூரியன்ற பேர் தான். எல்லோருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க புக்கு அப்படி வச்சும்போதே எல்லாம் மறந்துருச்சு. அக்கா அதுக்குள்ளே ஒன்றுன்னா வச்சு பண்ணாங்க. ஒரு 2010 நினைக்கிறேன், ஷாரு அவருடைய புத்தக விழாவில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கேன். அப்பவும் இப்படி தான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, படிக்கலை. திரும்பி பார்த்தேன், அதிலே பயம் வந்துருச்சு. இந்த தடவை நான் புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், புத்தக விழா போனால் புத்தகத்தை படிச்சிடணுன்றத அப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை படிச்சுட்டு போகிற விஷயம். வந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்தது கடைசி நிமிஷத்தில் தான் சரவணன் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னாருன்றீங்க. ஆனால் ஏன் உங்கள் எல்லாத்தையும் சொன்னான்னா, நீங்கள் தான் சொன்னால் வருவீங்க. அவர் கூப்பிட்டா வரக்கூடிய ஆள், நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் தான். அதனால தான் உங்களை வேகமாக அந்த இதில் கூப்பிட்டாரு. அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்கவே மாட்டார். அண்ணன் கோபாலண்ணன் வீட்டில் போய் அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நான் ஃபோன் அடித்தேன், சரவணன் அவரை கூப்பிட்டீங்களா? இல்லை, வேறு பேசியிருக்கீங்க. கூப்பிடுங்க, இன்னைக்கு இப்போ ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டேன்ட்டார். ஃபோனை கொடுங்க, நானாவது அவரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சார்கிட்ட நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் சார் உங்களை அழைச்சேன். அவர் நான் தான் அழைச்சேன். அண்ணா அதுக்கு தானே வந்திருக்காரு. இல்லை, நாங்கள் வேறு கதை பேசுகிறோமே. புத்தகம் ரிலீஸா எப்போ? அண்ணா இன்னைக்கு இத்தனாம் தேதி. அதை சொல்ல தானே வந்தவர் வேறு கதையாக பேசிகிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் சொல்ல, நான் சொல்லாட்டி அப்படியே வந்திருப்பார். தனக்காக எதையும் கேட்க மாட்டார், மற்றவங்களுக்காக கேட்குறது தான் சரவணன். அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு முத சரவணனை காமிக்கும்போது நான் முத அவரை பார்க்குறேன். எங்கன்னா ஆனந்த விகடன் வாசலில் பார்க்குறேன். நான் என்னோடய இன்விடேஷன், சுப்பிரமணியோட இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. அப்போ என்னோடய பிஆர்ஓ பார்த்தார். அதான் சரவணன், அவன்கிட்ட மட்டும் நீ பேச்சே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அமீர் அண்ணன் பிரச்சனை இல்லை, பருத்தி வீரன் வராமல் காரணம் இவர் எழுதின ஜூனியர் ஒன்றில் கட்டுரை தான். அதனால் நீ பேசியாத, வாய் கொடுத்துறாதுன்னு நான் சரவணனை பார்த்து ஓடி ஒளிஞ்சிருவேன். அந்த சரவணன் வந்தான்னா இந்த பக்கம் ஒளிவேன். நான் அவரோட சந்தித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து தான், நான் 1 வருஷம் 2010 தான் அவரை நான் சந்தித்தேன். இப்போ வரைக்கும் எங்கள் நட்பு அதுக்கப்புறம் விடாமல் தொடருது. அவருக்காக நான் நிற்கிறதும் இதுன்னா எல்லாருமே கேட்பாங்க, என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கேட்பாங்க, எதுக்கு சரவணன் அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சத்யான் என் நண்பன் ஒருத்தன் நண்பரில் என்னோடய காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பார். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க, அவரை ஏன் நம்புறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, அசோக் இறந்தப்போ ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு. என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனைனா நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம பணம் இழந்தப்போ, நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை. எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார். அப்போ நான் அதுதான் கொடுத்தேன். அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் எனக்கு கூப்பிட்டாரு. போய் இறங்கிட்டேன். பார்த்தேன், என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசரு. இல்லை, எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு, ஹீரோவாக நடிக்கிறவருக்கும். அதனால் படம் பண்ணலை, கிளம்பணும். என்னங்க நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னேன். இப்போ என்ன பண்ணுறேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவரை நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்க முடியல, அவரும் யோசிக்கலை. இப்போ என்னென்னா, ஒரு 7 நாள் டைம் கொடுங்க,
அது வரைக்கும் ஹீரோயின் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கேன். நான் 7 நாள் நான் தயார்படுத்திட்டு வரேன். நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடிச்சு வந்து நடித்ததான் நந்தன்ற அந்த படம். அந்த படம் நடித்து எனக்கு வந்து அப்போ அவர் அவ்வளோவா அப்பையும் ரிலீஸ் பண்ண முடியாமல் தத்தளிச்சும் போதும் நாங்கள் அதை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு தேட்டருக்கு கொண்டு வந்து அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அவர் இன்னும் என்ன தப்பான இடத்துலலாம் தள்ளி விட மாட்டார். நண்பன் என்றைக்கும் நம்மளை காப்பாற்ற தான் செய்வார். நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இன்று அந்த நந்தன் என்ன பண்ணுதுன்னா, அந்த கொடியேற்ற முடியாமல் ஆகஸ்ட் 15 கொடியேற்ற முடியாமல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள், தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, ஜிஓ போட்டிருக்கு. அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் அழுதுட்டு ஒரு அம்மா நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா, நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். அதுதான் எனக்கு கிடைச்சது. அவங்க குடியேற்றினாங்கல்ல, அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு. ஒரு படம் என்ன செய்யணும்ன்றது ஒன்று இருக்குது. அந்த படம் அதை நடத்துச்சு. அது வியாபார ரீதியாக அவன் நடத்தணும். சரவணனுக்கு எப்போதுமே அந்த வியாபார ரீதியாக சினிமாலாம் எடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு சமூகம் இதை பற்றி தான் எடுப்பார். நானே சொல்லியிருக்கேன், எனக்கு 10 கமர்ஷியல் படம் சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்கள், அதை பண்ணுவோங்க, இதை பண்ணுவோம், வரவே மாட்டேன். மறுபடியும் அடுத்த படமும் அப்படி தான் போயிருக்கார். சமூகம் தான் அவர். ஏன்னா ஜூனியர் உடனில் அவர் அப்படியே எழுதுனனால, சமூக கருத்து எழுதுனால அதை பற்றி தான் யோசிப்பார். அப்படி தான் சங்காரம் பார்த்தேன். ஏங்க இது கமர்ஷியலுங்க, இதை பண்ணலாம்லங்க அப்படின்னு. ஸோ இதை பண்ணுவோம், யார் வச்சுருக்கீங்க, யாருங்க ஹீரோ, நான் பண்ணுறேங்கன்னு. இல்லை நான் ஹீரோவாக அதில் நினச்சி நான் பண்ணது சூரி. அதனால தான் அந்த சூரின்ற கேரக்டரு பேரே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா. சரி சூரி விடுங்க, நான் அந்த மார்ட்டின் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு. மார்ட்டின் கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அப்படின்னாரு. பரவாயில்ல, மார்ட்டின் நான் பண்ணுறேன், சின்ன கேரக்டர்லாம் நான் பண்ணுறேன், நீ ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது தான், மார்ட்டின் கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. அதை நான் அடிக்கிறேன். அப்பயும் சூரிகிட்ட போய் அவர் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை. சூரிகிட்ட போய் வேறு கதையெல்லாம் பேசுனாங்க. ஃபோன் அடிக்கிறேன், சூரிகிட்ட சொன்னீங்களா? இல்லைண்ணே, சூரியனை கதையே கேட்க மாட்டேங்கிறாரு, நான் உட்காந்து 4 மணி வரை பேசிட்டேன். 4 மணி நேரம் என்னத்தையா பேசுனீங்க, சொல்லணுமே நீ. இல்லை, அவர் தயாராகவே இல்லை, கதை கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், வேணாம். நான் ஒன்று யோசித்தேன், வேணாம். அப்போ தான் சொன்னேன், நான் சொன்னேன் சூரியன்ட்ட சொல்லாதீங்க. ஏன்னா சூரி கஷ்டப்பட்டு ஒரு மேலே ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அது உன்னால் தப்பாயிடக்கூடாது, அந்த இடத்த நீ இறக்குன மாதிரி ஆயிடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் நீ அந்த இடத்துக்கு வந்தோடனே நீ சூரிக்கு அப்போ தைரியமாக கதை சொல்லு அப்படி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா சூரியன்ற கதாபாத்திரம் உழைச்சதே அந்த சூரியன்ற பேர் தான். அதுக்கப்புறம் அந்த இதில் யார் நடிக்கணும் அப்படின்போது ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் சொன்னார். அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது உன்னிமுந்தன் வேணும்னாரு. உன்னிமுந்தன்ட்ட போய் அந்த கதையை சொல்லும்போது அவர் திடீர்னு என்ன பண்ணுறார், சூரிய கேரக்டர் சொல்லுங்கள், மார்ட்டின் கேரக்டர் நல்லா இருக்குது, ஏன்னா நான் நடிக்கிறனால அவர் மார்ட்டின் கதையை நல்லா சொன்னேன். மார்ட்டினை பற்றி சொல்லுங்கள், இந்த மார்ட்டின் கேரக்டர் நான் பண்ணுறேன்னொடனே அவர்கிட்ட முழு கதையும் சொன்னேன். என்னங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதோ உளறிட்டு வந்தீங்கன்னா, என்னங்க மார்ட்டினை சொல்கிறார், அது சின்ன கேரக்டர் தானங்க, சூரிய தானங்க ஹீரோ அப்படின்ற, அது தானங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், அவரை தான். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு, ஃபுல் கதையும் ஒரு ஹீரோட்ட சொல்லுங்க அப்படின்றது. கண்டிப்பாக அந்த சிங்காரம் படமாக எடுத்தால் பெரிய வெற்றி அடையும்ன்றது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ரவுடிசத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனோ, அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது. ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது திரைக்கதை வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் அது நாவல் எல்லாம் சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைக்கதை புத்தகமாக தான் இந்த சங்காரத்தை பார்க்குறேன். அப்படி இருந்த ஒரு புத்தகம் இது. அண்ணன் சொன்ன மாதிரி இங்கேயே நடத்துகிற இந்த புத்தகம் ஒரு புத்தகம், நல்ல புத்தகம். எங்கே நடத்தினாலும் போய் சேர்ந்துடும். அவர் தஞ்சாவூர் நடத்தினாலும் போய் சேரணும். அதுதான் அந்த புத்தகத்துக்கான ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். அப்புறம் இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லா இதுலேயும் போய் சொல்கிறதான், விலையை குறைங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு. 550ன்னு வச்சுருக்கீங்க, 500ரூபானா ஈஸியாக நாங்கள் கொடுத்துடலாம். அதை எங்கே அப்பாஸ் இல்லையா சார், இங்கே இருக்காங்க அங்கே, நீங்கள் 2 பேரும் அதான் அவங்கள இங்கே வச்சுருக்கோம், ஆடை வெட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்போயே கொடுக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கள் மாமா புத்தக கடை வச்சுருக்கார் மதுரையில், மீனாட்சி புத்தக நிலையம் வச்சுருக்கார். மாப்பிள்ள நான் வர முடியாது, என்னால் வர முடியாதுப்பா, எனக்கு புத்தக வேலையெல்லாம் இருக்குது, இன்றைக்கி புத்தக எக்ஸிபிஷன், வர முடியாது மாப்பிள்ளன்னு அருணாச்சலம் மாமா சொன்னார். புத்தக கடை வச்சுருக்கார் அவர், வரமாட்டேன். இல்லை மாமா,
நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவர் டிஸ்கவுண்ட் தருவாங்க, நீ ஒரு 30-40 புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு வேற கூப்பிட்டு அவனும் வந்துட்டார். முதல்ல அவர் தான் வந்தார். ஐயோ, நம்ம வேற சொல்லிட்டோம், மாமா வாங்கிடுவீங்கல்ல, எத்தனை புக்கு? 30 புக்கு, 40 கூட வாங்கிக்கோங்க, 30 வேற புக்கு யாரெல்லாம் வாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டால் வெளியில் இருக்கு, அதுக்கு நான் விளம்பரம் பண்ணுறேன் பாருங்க. ஸ்டால் வெளில இருக்கு, 500 ரூபாய் கொடுப்பீங்களா? எவ்வளோ சார்? சார் என்ன வாயை திறக்க மாட்டீங்க? கொடுக்குறேன்ட்டாங்க, போய் நம்ம வாங்கிடலாம். அப்படியா? வாங்கிருங்க, கொடுத்துருங்க, அங்க கேட்டுருங்க. ஸோ புத்தகத்தை அவரும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு. எல்லாருமே ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா புத்தகத்தை பற்றி பேசணும், எல்லாம் பேசிட்டாங்க. வெயில் சார் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அக்காவும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் கிளைமேக்ஸ் முடிக்கும் போது தான் படத்தில் என்னவா முடிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த இதில் தொடர அப்படியே நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா அந்த மறிக்குழுந்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒன்று, சூரியும் மார்ட்டினும் என்னானாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நாவல் முடியும். முடித்தோடனே என்ன அடுத்த நாவல் எப்போன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. பார்ட் 2 தான் அதை வச்சுருக்காரு. இது படமாக வந்து அதான் தயாரிப்பாளரும் ரெடி ஆகிட்டார், நடிகரும் ரெடி ஆகிட்டார், இனி டைரக்டர் தான் ரெடி ஆகணும். எப்போன்னு அவர்கிட்ட தான் இருக்குது. அது கலாக்கா கேட்டு சொல்லுவாங்க. மறிக்கொழுந்து நீங்களான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் மறிக்கொழுந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது யாருன்னு கேளுங்க. எனக்கு என்னமோ அதில் சந்தேகமாக இருக்குது. நீ கேளுக்கா, நீ சிரிச்சிட்டே இருக்காத, நான் உன்னை வந்து எல்லா தடவையும் சப்போர்ட் பண்ண முடியுமா? அந்த மறிக்கொழுந்து எனக்கு என்னமோ எழுத்துலையோ அதுலையோ நீங்களா இருப்பீங்களான்னு தெரியல, அதை விளக்கணும் சார். அது நீ கலாவை நினச்சுன்னு என்கிட்ட கதைலாம் விடக்கூடாது. அது அவங்க நம்புவாங்க, கலாக்கா நம்புவாங்க, இவங்கெல்லாம் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அந்த மறிக்கொழுந்து யாருன்னு சொல்லியா? ஓகே, யாரு? ஸோ ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்கள் குடும்ப விழா மாதிரி தான். இது வந்து ஒரு புத்தக விழா மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் எல்லாமே ரொம்ப ஜாலியாக எல்லாமே நீங்களும் நாங்களும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு குடும்ப விழாவாக பார்க்கணும். சரவணன் என்றைக்கும் வெற்றி பண்ணணும், அதுதான் எனக்கு. அதுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் நாள் வச்சுருக்காரு, எடுத்து விடுங்க. ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் வந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.